தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த அந்த வரலாறும் இவருக்கே சொந்தம். இவ்வளவுக்கு பிறகும் அவர் கழகத்திலே ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக பணியாற்றினார்கள். எல்லோரும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து திமுகவினுடைய கைக்கூலியாக, எட்டப்பர் வம்சமாக இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? தனக்கு பதவி வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு செல்வாக்கு வேண்டும். தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்த அழகு பார்த்த இயக்கமே அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், இருக்கவே கூடாது என்று அவருடைய பேயாசையை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ என்றால், அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார்கள். அப்படியானால் அந்த பொய் வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மாவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதலமைச்சராக வந்தார்கள். இன்றைக்கு என்னவென்று கேட்டால், இது எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்ததாக சில பேர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் போகிற போக்கிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உலகமாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா அவர்கள் இருந்தபோதும், புரட்சித் தலைவர் இருந்தபோதும் எப்படி வலிமையோடு இருந்ததோ அதே வலிமையோடும், அதே மக்கள் சக்தியோடும், மக்கள் செல்வாக்கோடும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இரவு பகல் பாராது, ஊனுறக்கம் பாராது, நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிற புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பார்த்து, தென் தமிழகத்திலே யாரையும் வளரவிட மாட்டார் என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை அவர் பேசியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் 4 பேர்கள் இங்கே உங்களுக்கு முன்னாலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த பதவியை அவரை நீக்கியதற்கு பிறகு ஒரு சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய மகனான எனக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட ஏறத்தாழ 1 வருடத்திற்கு அவர் கொடுக்கவே இல்லை. அவர் தான் அந்த இருக்கையில் உட்கார்ந்து இருந்தார். மாப்பிள்ளை என்னது, சட்டை அவருதுன்ற மாதிரி பதவியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட வழங்க மனம் இல்லை. அதே போல இப்போது என் அருகிலே இருக்கிற உசிலம்பட்டியினுடைய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற மண்ணின் மைந்தர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும், மக்கள் செல்வாக்கோடும், மக்கள் நம்பிக்கையோடும் வழிநடத்த முடியும் என்று அவர் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு கழக அமைப்பு செயலாளராக பதவி வழங்கி அவர் இன்றைக்கு மக்கள் பணியாற்றி இன்னும் பல உயரங்களை பொது வாழ்க்கையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தாயுள்ளத்தோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு சட்டமன்றத்திலே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கி என்னை வெற்றி பெற செய்தார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள். அண்ணன் மாணிக்கம் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கிற போது சட்டமன்ற உறுப்பினராக சோழவந்தானில் இருந்தார்கள். அதற்கு பிறகு 2021 மீண்டும் போட்டியிடுவதற்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்களும், சட்டமன்ற வேட்பாளராக அண்ணன் மாணிக்கம் அவர்களும் போட்டியிட்டார்கள். அவருக்கு நடந்த கொடுமை என்னவென்பது ஆண்டவனுக்கும் வெளிச்சம், உங்களுக்கும் வெளிச்சம். அத்தனை மனவெளியும் தாங்கி கொண்டு இனி இவரை நம்பி புழு பூச்சி கூட அவரை நம்பி சென்றால் அது மிகப்பெரிய பாவம் என்பதற்கு சான்றாக எடப்பாடியார் அவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணைச் செயலராக இருக்கிறார். அதேபோல SS சரவணன் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் செல்வாக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர். அவர் இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்று கழக அம்மா பேரவையினுடைய மாநகர் மாவட்ட செயலராக பணியாற்றுகிறார்கள். ஆனால் இவர் அம்மா அவர்கள் இருக்கிற போது யாராவது ஒருவர் தலையெடுத்து விட்டால் பேட் ஒப்பீனியன் அவர்கள் மீது வருவதற்கு
அனைத்து விதமான செய்கையும் அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி எங்க கதையில காதுல போடுறாரு, எங்க ஆப்பு வைக்கிறாரு, எங்க விஷத்தை ஊத்துறாருன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பலிக்கடை ஆனவங்க ஐயா சபாநாயகர் காளிமுத்து ஐயா அவர்கள், ஐயா சத்தியமூர்த்தி ராமநாதபுரம் முன்னாள் அமைச்சர் அவர்கள், அண்ணன் ஐயா சேடப்பட்டி முத்தையா அவர்கள், இப்படி ஐயா கருப்புசாமி பாண்டியன் அவர்கள், இப்படி இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் எந்த தலைவர்களையும் அம்மா அவருடைய குட் புக்கில் இடம் பிடிச்சிட்டாங்கன்னா இவருக்கு தூக்கம் வராது. ஆனால் இப்படிப்பட்ட கருங்காலிகளை கட்சியிலே வைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்காலம் என்ன ஆயிருக்கும் அப்படின்றதுனால தான் எடப்பாடியார் அவர்கள் மன உறுதியோடு அவர்களை கழகத்திலே அடையாளம் கண்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இப்ப அது பூஜிதமாயிடுச்சு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு தொண்டன் நாடாள முடியுமா என்றால் அது முடியும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிரூபணமாகி அதற்கு சாட்சியாக இருக்கிற அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இனிமேல் அவருக்கு என்ன பதவி வேணும்? தெய்வீக திருமகன் ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த பகுதிகளிலே செல்வாக்கானவர். அவர் கூட அந்த முதலமைச்சர் அரியாசனத்திலே அவரை தேடி வந்தபோது கூட அவர் அந்த அரியாசனத்திலே அலங்கரிப்பதற்கு அன்றைக்கு அவர் விரும்பவும் இல்லை, காலமும் அதை கை கொடுக்கவில்லை. அந்த வழித்தோன்றலாக என்று தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டு அதில் அமர்ந்து இன்றைக்கு அந்த வேதனையான இந்த சம்பவத்தை நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்கீங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா அதிமுக இனி ஜெயிக்காது, அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, அவர் தென் தமிழகத்தில் யாரையும் வளர விட மாட்டாருன்னு ஒரு அபாண்டமான பச்சை பொய்ய பேசுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீங்க என்னைக்கு போய் அறிவாலயத்தில் போய் அடைக்கலம் ஆனீங்களோ அன்னைக்கே நீங்க செத்த பணத்துக்கு சமானம். நீங்க இனிமேல் எது சொன்னாலும் தொண்டர்களும் மக்களும் நம்ப தயாராக இல்லை. எல்லா பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு உங்களுடைய பூர்வீகம் என்ன, எந்த வழியில வந்தீங்க, எப்படி உயர்ந்தீங்க, எல்லாமே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.